நீங்க ஒரு நாளைக்கு எத்தன முறை உங்களோட ஃபோன் லாக் ஸ்க்ரீன பார்க்குறீங்கன்னு தெரியுமா? அதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்திருக்கா? யாராவது ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா? எந்த ஆப்லேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா? எஸ். 100 முறைக்கும் மேற்பட்டு நீங்க அந்த ஸ்க்ரீன பார்க்குறீங்க. அப்போ என்ன நடக்கும்? அதில என்ன ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? எஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ, இல்ல உங்களோட ஃபோட்டோ வச்சிருப்பீங்க. கரெக்ட். எஸ். ஓகே. ஆனா அதனால என்ன பயன்? அது என்ன ஞாபகம் குடுக்கும்? கொஞ்ச நாள் அது மறந்தே போகும் இல்லைங்களா? இதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்கு. உங்களோட மொபைல் வால்பேப்பர்ல உங்களோட டிஜிட்டல் விஷன் போர்டா மாத்தப் போறோம். என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டார்கெட்டோ, உங்களோட கோல் என்னவோ, இந்த வருஷத்துல நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல இந்த ஜாப்ல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கோ, அது எல்லாமே ஒரு விஷன் போர்டா கிரியேட் பண்ணுங்க. அந்த விஷன் போர்டுல இருக்கிற இமேஜ நீங்க உங்க லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நெனச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல அது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துட்டு வரதுக்கு ஐடியாஸும், தாட்ஸும் தரும். ஸோ அந்த தாட் மூலியமா உங்களால அந்த கோல ஈஸியா ரீச் பண்ண முடியும்.